அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பிகைன் சீக்ரெட்ஸில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி நாளில் 4 கால பூஜைகளையும் சிவனுக்கு யார் செய்வார்கள் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். மகா சிவராத்திரி மகிமை தரக்கூடிய நாள். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல, பிரம்மா விஷ்ணு 30 முக்கோடி தேவர்களுமே விரதம் இருந்து அனுஷ்டித்து 4 கால பூஜைகளில் பங்கேற்று அபிஷேகம் செய்கின்றனர். இந்த நாளின் சிறப்புகளை ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. இந்த 4 கால பூஜைகளை தரிசனம் செய்தால் நோய்கள் நீங்கும், 3 பிறவிகளிலும் செய்த பாவங்கள் நீங்கும், செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. அன்னை உமையாளுக்காக சரீரத்திலும் பாதி தந்து பற்றற்ற நிலையில் இருக்கும் எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரராக ஆனதுமே இந்த நாளில்தான். அர்ஜுனன் தனது தவத்தால் பாசுபதம் எனும் அஸ்திரத்தை பெற்றதுமே கண்ணப்ப நாயனார் எனும் அன்புக்குரிய வேடன் சிவகதி எனும் முக்தி அடைந்ததும் இந்த நாளில்தான். பகீரதன் தவப்பலன் கங்கையை பாரிக்கு தந்ததுமே இந்த நாளில்தான். 16 வயதுடைய மார்க்கண்டேயனுக்காக பாச கயிற்றை பஸ்மமாக்கியதும் இந்த நாளில்தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி நாளில்தான் அப்பன் ஈசனுக்கு 4 ஜாம பூஜைகள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் வெவ்வேறு விதமான அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்யப்படும். விடிய விடிய நடைபெறும் இந்த அபிஷேக ஆராதனைகளை காண கண்கோடி வேண்டும். முதல் கால பூஜை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். இது ஜோதி சொரூபமான ஈசனின் தலைப்பகுதியை தேடி அன்னப்பறவையாய் மாறிய நான்முகன் பிரம்மன் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகள் யாவருமே உறையும் கோமாதா எனும் பசுவின் மூலம் பெறப்படும் பொருட்களால் செய்யப்படும் பூஜை இதுவே. இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யம் எனப்படும் பசும்பால், பசும் தயிர், பசு நெய், கோமயம், கோசானம் அபிஷேகம் செய்ய வேண்டும். சந்தனம் பூசி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து வில்வ அர்ச்சனை செய்து தாமரை பூவினால் அர்ச்சனை செய்து வழிபடுவார்கள். நெய்வேத்தியமாக பாசி பருப்பு பொங்கல் படைப்பார்கள். ரிக் வேதமும் சிவபுராணமும் பாராயணம் செய்வார்கள். நெய் தீபம் காட்டி முதல் கால பூஜை செய்வார்கள். இந்த பூஜையை தரிசனம் செய்பவர்களின் பிறவி பணி நீங்கும். 2ஆம் ஜாம பூஜை இரவு 9 முதல் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நடைபெறும். அக்னியாய் ஒளிர்ந்த சிவபெருமானின் திருவடியை தேடி சென்ற மகாவிஷ்ணு ஈசனுக்கு செய்யும் பூஜை 2ஆம் ஜாம பூஜை. இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும். பச்சை கற்பூரம், பன்னீர் சேர்த்து இறைவனை அலங்கரிப்பார்கள். வெண்பட்டினால் ஆடை அணிவிப்பார்கள். இந்த நேரத்தில் வில்வம், தாமரைப்பூ, துளசியினால் அர்ச்சனை செய்வார்கள். இனிப்பு பாயாசம் நெய்வேத்தியம் செய்வார்கள். நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை செய்வார்கள். யஜுர்வேதம் பாராயணம் செய்வார்கள். 8ஆம் திருமுறையில் கீர்த்தி திருவகவல் பாராயணம் செய்யப்படும். இந்த பூஜையில் பங்கேற்று இறைவனை தரிசனம் செய்தால் நோய்கள் நீங்கும், செல்வம் பெருகும், சிவ அருளுடன் திருமாலின் அருளும் கிடைக்கும். அடுத்ததாக 3ஆவது கால பூஜை நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். 3ஆம் ஜாம பூஜை காலத்தினை லிங்கோத்பவ காலம் என்றும், இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம். அப்பன் ஈசனுக்கு அம்பாள் பார்வதி மன மகிழ்ச்சியோடு செய்யும் பூஜைதான் 3ஆம் கால பூஜை. தேன் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் சாற்றுவார்கள். மல்லிகை, வில்வ இலைகளால் அலங்காரம் செய்து சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பார்கள். எல் சாதம் நிவேதனமாக படைத்து நெய் தீபம் ஏற்றுவார்கள். சாமவேதம் 8ஆம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்வார்கள். இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்திகளும் நம்மை அண்டாமல் இருக்கும். சிவசக்தியின் அருள் கிடைக்கும். அடுத்ததாக 4ஆவது கால பூஜை மறுநாள் அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். 4ஆவது கால பூஜை 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் போதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். இந்த காலத்தில் குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்வார்கள். பச்சை அல்லது நீல வண்ண வஸ்திரம் சாற்றுவார்கள். நந்தியாவட்டை பூக்கள் அள்ளி நீலோற்பவ மலர்களால் அர்ச்சனை செய்வார்கள். சுத்தம் நெய்வேத்தியம் படைப்பார்கள். அதர்வண வேதம். அடுத்ததாக 8ஆம் திருமுறையில் போற்றி திருவகவல் பாராயணம் செய்வார்கள். தூபதீப ஆராதனை செய்து வழிபடுவார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.